சகோதரத்துவத்தை பேணி காக்கக்கூடிய படம். தடை அதை உடை, இது மாரி செல்வராஜ் அவன் திரையின் படை அப்படின்னு வந்துட்டு அவருடைய கருத்தியலை வந்துட்டு ஒருவனுடைய வளர்ச்சியை வந்துட்டு கண்டிப்பாக இதில் சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜனை வந்துட்டு ஒரு சாதி முத்திரை குத்தப்பட்டு சில பேர் பார்க்குறாங்க. அந்த சாதி முத்திரை குத்தப்பட்ட மாரி செல்வராஜ் அவர்கள் சமத்துவத்திற்காக உழைக்கக்கூடியவர், சமத்துவத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர், சகோதரத்துவத்தை பேணி காக்கக்கூடியவர். அண்ணன் மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், பாரஞ்சித் அவர்கள் ஈக்குவாலிட்டியை தேடி போகிறவங்க. இப்படி இருக்கக்கூடிய இயக்குநர்கள் சில வந்துட்டு கருத்தியல் ரீதியான உண்மை கருத்தியலை பேசக்கூடியவர்களுக்கு மேல் விமர்சனம் வருது, புரியுதுங்களா? அப்போ வந்துட்டு பொய் கருத்தியலை பேசிட்டு பொய்யானதை ஒருவனை மட்டுமே வந்துட்டு அந்த புகழ்ந்து பேசிட்டு இருக்கிற படம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுறாங்க, கைத்தட்டுறாங்க, வராங்க, போகிறாங்க. ஆனால் இதுபோல் சமத்துவம் கருத்தியலை பேசக்கூடியது, சாதி ஒழிப்பை பேசக்கூடிய கருத்தியலை பேசுகிறவங்க இப்போ வந்துட்டு இதில் சொல்கிறாங்க. இரு தலைவர்களுக்கு இடையில் வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு போர் நடக்குது. அந்த போரில் இவன் ஒரு வந்து வீரர் பாதிக்கப்படுறாரு. அந்த வீரர் வந்து எப்படி அந்த போரை வந்துட்டு அந்த இருவருக்கு அந்த பகையை வந்து உடைச்சி எரிஞ்சு அதுலேருந்து மீண்டு வந்து இந்தியாவுக்கு ஆடி தன்னுடைய தோளில் வந்துட்டு அந்த இந்தியா போருக்கு அந்த கொடியை, தேசிய கொடியை வந்து போத்துறாரு தெரியுமா? அந்த வெற்றி அந்த வீரருக்கும் கிடைத்த வெற்றி, மாரி செல்வராஜ் அண்ணனுக்கும் கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணன் வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போது ரீசெண்டாக வந்துட்டு இந்த பாடலாம் பாடுறாங்களே, இந்த பாடல் எல்லாத்தையுமே வந்து ஒரு புதிய முகத்தம் வெற்றி அடையணுங்கிற நோக்கத்தில் அவங்க சினிமா துறைக்கு வந்து பாடலை பாடிங்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வளர்ச்சி அடைய வச்சுருக்காரு. ஆமாம், அதான் அவராக இருக்கட்டும், தீக்குளித்தி சாங்காக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு தென்னாட்டாக இருக்கட்டும், எந்த சாங்கை வந்து அண்ணன் கூட வந்தாலும் இந்த படத்தில் வரைக்கும் புதிய முகங்களை வெற்றி அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிறவங்கள துருவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு வாய்ப்பை கொடுத்து அவங்கள வளர வைக்கிறார். ஆனால் மாரி செல்வராஜன் நேஷனல் அவார்டு கிடைக்கலங்கிறது மன வருத்தமாக இருக்குது. மாரி செல்வராஜனுக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கொடுக்கணும். அந்த சாதி முத்திரை குத்தப்பட்டு கொடுக்காமல் இருக்காங்க, கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கணும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக அண்ணன் வந்து தீபாவளிக்கு மிகப்பெரிய வந்து எங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஜோக்கர் வச்சுருக்காரு. இந்த ஜோக்கரை நாங்கள் பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறோம். ஹாப்பி தீபாவளி மாரி செல்வராஜ். அதான் அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்தேன்னு சொல்லுவாங்களா, அதேமாரி தான் அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்து விக்ரமே தூக்கி சாப்பிட்டார், அவ்வளோதான். விக்ரம் வந்துட்டு அவருடைய உழைப்புக்கு 100% சொன்னால் 100க்கு மேலே ஒரு சதவீதத்தை கூட்டி தான் வந்து அண்ணன் துருவ அவர்கள் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் உண்மையாக வேறு லெவல். மாரி அண்ணா கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காப்புல. மாரி அண்ணா கரெக்டாக அவரை யூஸ் பண்ணி கரெக்டாக பயன்படுத்தி அவருடைய முழு உழைப்பையும் அண்ணனுக்கு வந்து கொடுத்துருக்காப்புல மாரி செல்வராஜ் அண்ணனுக்கு. அதுபோல் பசுபதி அவரும் வந்து சிறப்பான உழைப்பை கொடுத்துருக்காரு. அந்த படத்தை அதான் சொல்கிறேன்ல, அந்த அண்ணன் இப்போ அவர் பேர்னா மனத்தி கணேசன். அவருடைய வரலாறு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய வரலாறும் இருக்கிறது. அந்த அவருடைய வளர்ச்சி காலத்தில் அந்த தென்னாட்டு அந்த தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை தாண்டி ஒருவன் வந்து இந்தியா டீமில் ஆடுறான், அதை அடித்து உடைச்சி ஒரு பையன் மேலே வரான், சரித்திரம் படைக்கிறான் அப்படின்னா அது மாரி செல்வராஜன் அவருடைய கருத்தியல்ல தான் இருக்குது. இதுபோல் எந்த கொம்பனும் படம் எடுக்க மாட்டான். கண்டிப்பாக ஒன்று மாரி செல்வராஜால் முடியும், இல்லை என்றால் அண்ணன் ரஞ்சித்தால் முடியும், இல்லை வெற்றிமாறனால் முடியும். 3 பேரும் சமத்துவத்தை நோக்கி கருத்தியல் கொண்டவர். அதனால தான் அவரால் முடிகிறது.